இப்போ நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி பேசணும். சாலிட் ஃபுட்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? ஓகே, ஸோ சாலிட் ஃபுட்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, யாருக்குமே எப்போ சாலிட் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கைட்லைன்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காலாம் 4 monthsலேயே சாலிட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணுற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்டு பீஃப் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த மாட்டில் எழுதப்படாத விதிமுறை 180 நாட்கள் முடிந்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணும். 180 days. ஓகேங்களா? எதுக்கு 180 daysன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக வந்து இன்டெஸ்டைன் குடல் மெச்சூரிட்டி வந்து 180 நாளில் தான் பூர்த்தி அடையுது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பரிசோதனை பண்ணுறதுக்குமே சரி, சோதனை பண்ணுறதுக்கும் சரி, முழுமை அடையிறதுக்கும் சரி, அந்த நாட்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே இப்போ ஒரு காமன் சேலஞ்சிங் ஃபேக்டர் என்ன தெரியுங்களா, என்கிட்ட கேட்பாங்க, சார் 6 மாதத்தில் மெட்டர்னிட்டி லீவ் முடியுது சார், எப்போ சார் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் சொல்கிறது அம்மா, உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் முடியல, குழந்தையோட அட்வொகேட் நான் தான். ஐ ஹாவ் டு ஸ்பீக் ஃபார் த சைல்ட், ரைட்? ஸோ 180 daysக்கு அப்புறம் தான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து ரூல் நோ சேஞ்சஸ், நம்பர் 1. செகண்ட் இஷ்யூ, தெர் இஸ் ஒன் திங் வெரி ஸ்ட்ராங் அபவுட் 1 year வரைக்கும் நோ சால்ட், நோ சுகர், நோ கவுஸ் மில்க் அண்ட் நோ பிஸ்கட். ஓகே, 1 year வரைக்கும். யா. ஸோ எதுக்கு சார் இதை சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆக்சுவலி இந்த யூடியூப் சேனல் 2017 ஸ்டார்ட் பண்ண SS Style Kerala, அன்னிலேருந்து இதே தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு உடஞ்சி போன டேப் தான் வச்சுக்கோங்களேன், அதே தான் பேசி. ஸோ ரீசன் இஸ் வெரி சிம்பிள் ஆக்சுவலி. ஸோ வாட் வி சி நவ் இஸ் 20 years ago நமக்கு கொடுத்த ராங் டயட்ஸ்னால தான் நம்மளுடைய உடல்நிலை கோளாறுகள் வருதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமான்னு ஸ்டடி சொல்லுது. ஓகே, நம்ம ஒரு ஆள் 2 ஆளை பற்றி பேசல, நம்ம பேசுறது 20,000 பேர் 20 வருஷம் லாங் டேர்ம் ஃபாலோஅப்பில் ஆரம்ப காலத்தில் 1 வயசுலேயே சால்ட் சுகர் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சுகரும் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் ஏர்லி ஏஜ் ஹார்ட் டிசீஸ், ஏர்லி ஏஜ் டயபெட்டிஸ்க்கும் கண்டிப்பாக அதுதான் காரணம். ஸோ எல்லா வீட்லேயுமே தாத்தா பாட்டிங்க வந்து, நாங்கள் வளர்க்கலையா, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் வளர்க்கல. நான் சொன்னேன்மா, நீங்கள் வளர்த்தவங்க தாம்மா இப்போ நோயோடு வராங்க, உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன வளர்த்தீங்க. 20 years 30 years கழிச்சு நீங்கள் கூட்டி வர பிள்ளைங்க இன்றைக்கி இந்தியா வந்து டயபெட்டிஸோட தலைநகரமாக உலகம் பூரா இருக்குது அப்படின்றதுக்கான முக்கியமான காரணம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட சால்ட் சுகர்ன்றதுக்கான ஆதாரம் இருக்குது. யூ கேனாட் டினை இட். த ப்ராப்ளம் இஸ், இந்த ஜென்ரேஷன் நீ என்ன கொடுக்குற, நோயை கொடுக்குறியா, எனக்கு வேண்டாது. So that is the problem for salt and sugar. Basically up to 1 year. After 1 year, minimal normal family diet. கவுஸ் மில்க்கும் அதே தான், பிஸ்கெட்டும் அதே தான். ரீசன் வந்து இது ஒரு தாரக மந்திரம் மாதிரி, கீப் ரிப்பீட்டிங் இட் அகேன் அண்ட் அகேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். பட் நேச்சுரலாக ஃபுட்டில் இருக்கக்கூடிய சுகர் நோ ப்ராப்ளம். ஓகே, வாழைப்பழம் இனிக்குது, அதை கொடுக்கலாமான்னு கேட்காதீங்க. ஆப்பிள் இனிக்குதே கேட்கலாமான்னு கொடுக்காதீங்க. சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை அதில் ஆட் பண்ணாதீங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா முதல்ல சர்க்கரை தான் கொடுப்பாங்க. கரெக்ட். இல்லைன்னா கையில் பிஸ்கட் கொடுப்பாங்க. கரெக்ட். இதை நம்ம பார்த்துருக்கோம். பட் அது 2 வயசு வரைக்கும் கொடுக்கவே கூடாதுன்றீங்க இல்லையா? சி, த பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்வீட் டூத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாக்கில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ இதுதான் நம்ம நாக்குன்னு வச்சுக்கோங்க. நாக்கோட டேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் பற்றி சொல்கிறேன். 100%. இது ஃப்ரண்ட் 25% இஸ் சால்ட், பேக் 25% இஸ் சுகர், இந்த பார்டர் 25% வந்து கசப்பு. ஓகே, இந்த பார்டர் 25% துவர்ப்பு. இதுதான் நாக்கோட டேஸ்ட் ரெப்ரசன்டேஷன். என்னடா அது 100 4 வகுத்துருக்கீங்க அப்படின்னா, அப்போ 4 தான் பிரிச்சிருக்கேங்க, ஆனால் ஏரியா வேறு வேறு. ரீசன் என்ன, அதனால தான் ஸ்வீட்டை வாயில் வச்சுன்னு எல்லாருக்கும் டக்குன்னு பிடிக்குது, உப்பு வாயில் வச்சுன்னா ரிப்பீட்டடாக கேட்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மனுஷனோட டேஸ்ட் ப்ரோக்ராமிங், ரைட்? நம்பர் 1. நம்பர் 2, ஏன் வந்து சுகர் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கான காரணம் இதுதான். நான் சொன்ன மாதிரி வந்து ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கு கூட, டயபெட்டிஸ் ரிஸ்க்கு கூட. ஸோ தட் இஸ் ரீசன் ஃபார் அவாய்டிங் சுகர். நீங்கள் சுகர் நாக்கில் வைக்கிறது ஒரு ஆசையை நிவர்த்தி பண்ணிக்க தானே ஒழிய மருத்துவ காரணங்கள் அதுக்கு எதுவும் கிடையாது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் ஃபீடிங் த ராங் பாக்டீரியா. ஸோ நீங்கள் நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா காலையில் ஏன் தொண்டை வலிக்குதுன்னா, வயிறில் இருக்க பாக்டீரியாவுக்கு வந்து நீங்கள் உரம் போட்டு படுக்கிறீங்க, காலையில் எந்திரிச்சா வலிக்கு தான் போகுது. ஸோ அடல்ட்ஸ்க்கே பாதிக்குதுன்னா, குழந்தைங்களுக்கு வயிற்றில் போகக்கூடிய சுகர் என்னெல்லாம் பண்ணும்? சுகர் ஸ்பைக்கை கொடுக்கும், பிஹேவியரை மாற்றும், கோபத்தை அதிகரிக்கும், துருதுருப்பை கூட்டும், வயிற்றில் இருக்க பேட் பாக்டீரியா வளரும், ப்ளஸ் இன்சுலின் ஸ்பைக்கை கொடுக்கும். இந்த மாதிரி பல சேஞ்சஸ் வருது. ஸோ தயவுசெய்து மூட நம்பிக்கைகள் வேண்டாம். குழந்தைங்களுக்கு மனசார வாழ்த்துங்க, அதுதான் குழந்தைங்களை பாதுகாக்கும். நீங்கள் சக்கரை கொடுக்குறதுனால அவங்க வாழ்க்கை இனிமையாக இருக்க போதில்லை. 1000 நாளில் பண்ணாத ஒரு நாள் சக்கரை கொடுத்து நீங்கள் மாற்றிட போகிறீங்களா? இம்பாசிபிள். தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ அதனால் வந்து ஐ திங்க் வி ஹேவ் டு பி ஸ்மார்ட்டர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? இனிமேல் வந்து சயின்ஸை நம்பாமல் நம்ம அதெல்லாம் பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்க தான் பாதிப்பு. ஒரு குழந்தை தாயை எந்த ஸ்டேஜில் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கும்? ஓகே, அண்ட் அந்த சமயத்தில் எமோஷ்னல் சப்போர்ட், டச்
அந்த ஒரு அஃபெக்ஷன் அப்படிங்கிறது தாய் சைட்லேருந்து எவ்வளோ முக்கியமாக? ஓகே, ஸோ தாய் வந்து இந்த 0 to 2 months பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், 2 மாசத்துல உங்களுக்கு கண்ணு தெரியுமா? தெரியாது. எல்லாமே பிளர்ரியாக இருக்கும். தூங்கி எழுந்த உடனே கண்ணு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் பிளர்ரியாக இருக்கும். ஸோ அப்போ தாயும் சுற்றி இருக்கவங்களும் மெயினாக குழந்தைகிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேச்சு கொடுக்கறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். விஷுவல் ஸ்டிமுலேஷன். இந்த குழந்தை எங்கள் அம்மா படுக்க வச்சுட்டு ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணுறதா குழந்தை தலை நிற்குமா, டெவலப்மெண்ட் வருமானு கேட்டிங்கன்னா நடக்க போகிறது கிடையாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஓகே. ஸோ சோஷியல் ஸ்மைல்னு வரக்கூடிய 2 மாசத்துல வர டெவலப்மெண்ட் மைல் ஸ்டோனுக்கு நீங்கள் தான் முட்டையே கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் முட்டு கொடுத்தீங்கன்னா தான் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ மோர் த இன்ட்ராக்ஷன் குழந்தை வந்து இன்னும் சிறப்பாக வளருவாங்க. அங்கே தான் நம்ம எல்லாம் தப்பு பண்ணுறோம். இன்ட்ராக்ஷன் குறையிற சமயத்தில் பேசிக்காக வந்து குழந்தைகிட்ட பேச வேண்டிய சமயத்தில் கவனக்குறைவாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் நோ ஸ்டிமுலேஷன். ஸோ என்கிட்ட கிளினிக்கில் நான் பார்க்குற எல்லா அம்மாங்களுக்கும் சொல்கிற ஒரே விஷயம் தான், உங்கள் குழந்தை பட்டை தீட்டாத வைரம். தீட்ட வேண்டியது நீங்கள், நாங்கள், ரைட்? 2வது, கண்ணாடிக்கும் வைரத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. ஆனால் ஒன்று பட்டை தீட்டினா ஜொலிக்காது, இன்னொன்று பட்டை தீட்டினா மிளரும். ஸோ பட்டை தீட்ட வேண்டியது பெற்றோர்கள் தான். டாக்டர்ஸ் ஆர் கைட். என் குழந்தைக்கு நான் தான் பட்டை தீட்டணும், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் பட்டை தீட்டணும். இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் டெவலப்மெண்ட் மைல் ஸ்டோன் வருமே தவிர இது நீங்கள் கேட்குற மாதிரி 0 to 2 months கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ வயசாக இருந்தாலும் ஸ்டிமுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஊக்குவிப்பு. அந்த ஸ்டிமுலேஷன் இல்லாதனால தான் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் குழந்தைங்க பேச மாட்டுறாங்க, ஆட்டிசம் வருது, குழந்தைங்களுக்கு மற்ற மைல் ஸ்டோன்ஸில் ப்ராப்ளம் வருது. பட் அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி தட் இஸ் அ செப்பரேட் ஏரியா ஆஃப் டிஸ்கஷன். பட் we have to understand that parents have a big responsibility. குழந்தை வளர்ப்பில் பேரண்டிங் எவ்வளோ முக்கியங்கிறத வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் the answer to your question is that. Okay. When does the baby recognize the mother? So மதரோட ரெகக்னேஷன்றதை விட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதர் ரெகக்னேஷன் டே 0 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 10 மாதம் ஒரு ஆளுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே வந்த பிறகு நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ தி சைல்ட் ஸ்டார்ட்ஸ் ரெகக்னைசிங் மதர் வெரி ஏர்லி ஆன். ஸோ அந்த சென்சஸ் அந்த மில்லர் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. ஒன்று, குழந்தை பிறந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாயோட உடல் உணர்வுகள், வாசம், குழந்தையோட அம்மாவோட அக்குள் வாசனை, அம்மாவோட மாறு வாசனை, அம்மாவோட பால் தன்மை, அவங்க பிரெஸ்ட்லேருந்து வரக்கூடிய பால் நம்ம வாய்க்குள்ளே போகிறப்போ குழந்தைக்கு பேசிக்காக வந்து எப்படி அம்மா கிட்ட பால் குடிச்சா எப்படி இருக்கும், அந்த பாண்டிங் தான் முக்கியம். ஸோ இதுதான் கேங்குரு மதர் கேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1000 days த மதர் ஆக்சுவலி ஹேஸ் KMC, கேங்குரு மதர் கேர். பேசிக்காக அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிக்கவே ஆரம்பி. ஸோ மதர் இஸ் நோன்ங்க. மதரை வந்து நீங்கள் மறக்கவே முடியாது. ஏன்னா யூ நோ வாட் யுவர் மதர் இஸ். ஃபாதர் இஸ் டிஃப்ரெண்ட். Okay. Mother is different. So mother is recognized from day not. My personal opinion is from the day you conceive, you know your mother. Oh, that's it. Beautiful. மைல்கல்னு சொன்னீங்க. Yeah. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வரும் அப்படின்னு. இப்போது நடக்கிறதோ இல்லை பேசுகிறதோ வரலன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தைக்கு, எந்த ஸ்டேஜில் the parent should be worried? இப்போது 1 வயசு ஆகுது குழந்தைக்கு, நடக்க முடியல, ஓகே, நடக்கல, அது நார்மலா? எப்படி? வெரி நார்மல். 1 வயசு குழந்தை நடக்கணும்னு எதுவுமே வந்து இது கிடையாதுங்க, எந்த கல்வெட்டுலையும் இல்லை. 1 வயசுக்கு குழந்தை என்னென்ன பண்ணுன்ற மைல் ஸ்டோன்ஸ் பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 வயசு குழந்தை வந்து பிடிச்சி நிற்குதா, பிடிச்சிட்டு மூவ் பண்ணுறாங்களா, இதுக்கு பேர் வந்து க்ரூசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுருக்கமாக சொன்னால் பஸ்ஸில் ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டே மூவ் பண்ணிங்கன்னா அது வந்து க்ரூசிங். தட்ஸ் ஒன் திங். அல்லது கமாண்டோ க்ரால், அதாவது கமாண்டோஸ் எப்படி கன்னை வச்சுட்டு கீழே க்ரால் பண்ணிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி பண்ணால் ஒன்று. இல்லை பாட்டம் ஷஃப்லிங், பட்டக்ஸ்லேயே உட்காந்து மூவ் பண்ணுறது பாட்டம் ஷஃப்லிங். இது வந்து கிராஸ் மோட்டர் ஸ்கில்னு சொல்லுவோம். ஃபைன் மோட்டர் ஸ்கில்னு ஒன்று இருக்குது. ஃபைன் மோட்டர் ஸ்கில் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு திராட்சை பழத்தை இந்த விரல் எப்படி பிடிச்சி சாப்பிடுது, இதுக்கு பேர் வந்து பின்சர் கிராஸ்ப்னு சொல்லுவோம். 9 மாதத்தில் பண்ணுறது பாமார் கிராஸ்ப். ஓகே. நுணுக்கமான செயல்பாடுகள், கண்ணுக்கும் பொருளுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் பின்சர் கிராஸ்ப்ல வரும். ஒரு பொருளை பொறுக்கி எடுக்கிறது தான் 1 வயசுல அந்த குழந்தை பண்ணுதா, அது நார்மல். ஒரு முறுக்கு சாப்பிடுதா, நார்மல். அதுதான் வந்து 1 year மைல் ஸ்டோன். நெக்ஸ்ட் ஹியரிங் அண்ட் விஷன். ஒரு மைல் ஸ்டோன்ல 3: கிராஸ் மோட்டர் ஸ்கில், ஃபைன் மோட்டர் ஸ்கில், ஹியரிங் அண்ட் விஷன். ஹியரிங், இப்படி கூப்பிடுறீங்க, டக்குன்னு குழந்தை திரும்பி பார்க்குறாரு, பேர் சொன்னா ரெஸ்பாண்ட் பண்றாரு, ஹியரிங். பேர் சொன்னா ரெஸ்பாண்ட் பண்ணா பரவாயில்ல, பின்னாடி ஒரு மணி அடிக்கிறீங்க, குழந்தை சவுண்டுக்கு அப்படி டக்குன்னு திரும்பி பார்த்தா அது ஹியரிங். விஷன், ஆப்ஜெக்ட்ஸை பார்த்து அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் சேதாரம் ஆகாமல் இடிக்காமல் மூவ் பண்ணாங்கன்னா விஷன் இஸ் குட். ஓகே. லாஸ்ட் வந்து சோஷியல் ஸ்கில். சோஷியல் ஸ்கில் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு புது ஆளை பார்த்தோன்னா அழுகுறீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி. அதை நீங்கள் 1 வயசுல பண்ணீங்கன்னா நார்மல். ஆனால் எல்லாருக்கும் ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை, சில குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு குழந்தை 1 வயசுல பண்ணால் நார்மல் மைல் ஸ்டோன். ஓகே. நடக்கலைங்கிறது ஐ எம் நாட் பாதர்ட். பொறுமையாக நடக்கட்டும், என்ன அவசரம்? ஏன்னா அப்பா எப்போ நடந்தாரு, அம்மா எப்போ நடந்தாங்க, அப்பா வந்து 2 வயசு நடந்திருப்பாரு, அம்மா 1 வயசு நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து குழந்தையோட மைல் ஸ்டோன் வந்து வில் டிபெண்ட் ஆன் தட். ஸோ மனுஷன் வந்து சும்மா ஒரு விஷயத்தை பண்றானே, இட் இஸ் நாட் தட். அதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு வந்து அது வந்து இட்ஸ் காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ பேசிக்காக வந்து பல விஷயங்கள் நடந்து ஒன்று சேர்ந்தாதான்
நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு மைல் ஸ்டோனை அந்த ஏஜில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 1 இயருக்கு இந்த மைல் ஸ்டோன் இருந்து திஸ் இஸ் இனஃப். ஓகே. யா.